ராஜபக்சேக்களின் ரகசிய வீடியோவை வெளியிட்ட சரத் பொன்சேகா. மீண்டும் பேசு பொருளாகியுள்ள உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி நாட்கள். வணக்கம், இது நியூஸ் டீகோட். இலங்கையில நடந்த உள்நாட்டு போரினுடைய இறுதி நாட்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஊடக சந்திப்பை நேற்றைய தினம் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வழங்கியிருப்பார். ඔය සටන් විරාමයේ අනිවාර්යෙන් දුන්නේ මහින්ද රාජපක්ෂලා LTTEත් එක්ක සාකච්ඡා කරලා. நேற்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பில் அவர் வெளியிட்ட சில கருத்துக்கள் இப்போ அரசியல் மேடைகள்ல விவாதங்களா மாறி இருக்கு. இந்த ஊடக சந்திப்புல அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டாரு, இது ஏன் இவ்வளவு பேசு பொருளாகி இருக்கு அப்படிங்கறது சம்பந்தமா இப்போ நம்ம பார்க்கலாம். ராஜபக்சேக்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை ஆகியவற்றோட இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்களை சரணடைய செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததா நேற்றைய தினம் சரத் பொன்சேகா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் இலங்கை ராணுவம் தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழிக்க விரும்பியதாகவும் அதையும் மீறி அவர்கள் சரணடைந்திருந்தா இப்போ வடக்கினுடைய முதலமைச்சரா பிரபாகரன் பதவி வகிச்சிருப்பாரு அப்படின்னும் சரத் பொன்சேகா தெரிவிச்சிருக்காரு. ராஜபக்சேக்கள் கடைசி வரைக்குமே உள்நாட்டு யுத்தத்தை நிறைவு செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எதையுமே மேற்கொள்ளவே இல்லை. அதை கடைசி வரைக்குமே அரசியலுக்காக பயன்படுத்துற நோக்கம் மட்டுமே தான் ராஜபக்சேக்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு மூலமா சரத் பொன்சேகா ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்காரு. இப்படி ராஜபக்சேக்கள் இந்த விடயத்தை அரசியல் நோக்கத்துக்காக தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்காக 3 உதாரணங்களையும் சரத் பொன்சேகா சுட்டி காட்டியிருப்பாரு. இப்படி அரசியல் ரீதியான நோக்கத்தை கொண்ட ஒரு ஊடக சந்திப்பா தான் சரத் பொன்சேகாவினுடைய ஊடக சந்திப்பு பார்க்கப்படுது. இதுலயும் மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரை சரணடைகிறதுக்கு அனுமதிக்கிறது தொடர்பான ஒரு கலந்துரையாடல், தொலைபேசி கலந்துரையாடல் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் சவேந்திர சில்வாவுக்கு இடையிலான நடைபெற்ற ஒரு உரையாடலை நேற்று ஒரு காணொலியா சரத் பொன்சேகா வெளியிட்டிருப்பாரு. இந்த மாதிரி நேற்றைய தினம் சரத் பொன்சேகா மூலமா வெளியிடப்பட்ட அந்த காணொலியை உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். They have 6 of our soldiers with them. I think that they are now. They got exchange and everything. Hello, we should not significantly. If they are surrendered to government forces, yes. If they are surrendered to ICRC, no. No other party. Party like forces. இந்த தொலைபேசி கலந்துரையாடல் சம்பந்தமா விளக்கம் அளித்த சரத் பொன்சேகா, ராஜபக்சேக்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை கூட இணைந்து தமிழீழ விடுதலை புலிகளை சரணடைய செய்யறதுக்கான கலந்துரையாடல்ல ஈடுபட்டதா தெரிவிச்சிருக்காரு. ஆனாலும் தமிழீழ விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பு கிட்ட சரணடைகிறத விரும்பினதாகவும் ராணுவத்துக்கிட்ட சரணடைகிறத முற்றிலுமாக மறுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி அவர்களினுடைய முடிவு, அதாவது 3ஆம் தரப்பினர்கிட்ட சரணடைய விரும்புறதாக எடுக்கப்பட்ட முடிவை ராஜபக்சேக்கள் முழுவதுமா எதிர்த்திருக்கதாகவும், ராணுவத்துக்கிட்ட தமிழீழ விடுதலை புலிகள் சரணடையணும் அப்படிங்கிறது தான் ராஜபக்சேக்கள் விரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விடுதலை புலிகள் அமைப்பு ராஜபக்சேக்களினுடைய வார்த்தையை நம்ப மறுத்த காரணத்தினாலதான் தங்களால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வர முடிந்ததாகவும் சரத்
பொன்சேகா சுட்டிக்காட்டி இருப்பாரு. இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்ற தினத்துல தான் சீனாவில் இருந்ததாகவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் மன்னிப்பு சபையோடு நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள் தொடர்பா தனக்கு எந்த விதமான அறிவிப்பும் விடுக்கப்படல, தனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சரத் பொன்சேகா வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி 2009ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி இந்த கலந்துரையாடல் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்துல தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர்கள் 400 மீட்டர் பரப்பளவுல சுற்றி வளைக்கப்பட்டதாகவும், இப்படி சுற்றி வளைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல தாம் உயிரிழந்து விடுவாங்க அப்படிங்கிறது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சரத் பொன்சேகா தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி உள்நாட்டு யுத்தத்தினுடைய இறுதி நாட்களை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்த சரத் பொன்சேகா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அறகலைய போராட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல் மற்றும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பா 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கணும். அதை ஜனாதிபதியால ஒரு பேனா அசைவால செய்ய முடியும். நிறைய குற்றம் புரிந்தவர்கள் எல்லாமே சுதந்திரமாக வெளியில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த மாதிரியானவர்களுக்கு எதற்காக தண்டனை விதிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கதோட ஜனாதிபதி இது தொடர்பா விசேட அவதானம் செலுத்தி இந்த 12 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. தனது தேர்தல் மேடைகள்ல பொதுமக்களுக்கு ஜனாதிபதி பல வாக்குறுதிகளை வழங்கி இருக்கதாகவும், இந்த வாக்குறுதிகள்ல எந்தெந்த விடயங்களை ஒரு பேனா அசைவால மாற்றியமைக்க முடியும் அப்படின்னு ஜனாதிபதி சொல்லியிருக்கதாகவும் சரத் பொன்சேகா ஞாபகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம இந்த மரண தண்டனை விடயத்திலையும் ஜனாதிபதியால் அப்படி செயல்பட முடியும். ஆகவே இது தொடர்பா ஜனாதிபதி விசேட அவதானம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியும் இருக்காரு. சரத் பொன்சேகா மூலமா நேற்றைய தினம் நடத்தப்பட்ட இந்த ஊடக சந்திப்பாக இருக்கட்டும், அவர் மூலமா இந்த ஊடக சந்திப்பில் வெளியிடப்பட்ட பல கருத்துக்களாக இருக்கட்டும், இப்போ அரசியல் மேடைகள்ல விவாதங்கள்ல எழுப்பி இருக்கு. இது எந்த அளவு தூரத்துக்கு அரசியல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தொடர்பில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷ்யா புஷ்பகுமார்.